வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ரோஸ் அவர்கள் எழுதிய வெகு தூரத்தில் மனம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜன்னலில் நின்று வெளியில் பார்த்தாள் காதம்பரி. நெருங்கி வந்து கொண்டிருக்கும் கோடைக்காலம் அவளுடைய வாழ்விலும் வருவதாக தோன்றியது. தோட்டத்தில் இனி செடிகளை எல்லாம் நான் கவனிக்க கூடாது என்ற வைராகியம் ஏற்பட்டது. தோட்டக்காரனிடம் கூட இனி தோட்டத்தை நன்றாக கவனிக்காதே என்று சொல்லிவிட வேண்டும். எல்லாம் இனி வரப்போகிற சீமாட்டி வந்து பார்த்து கொள்ளட்டும். வீட்டு வேலை எதற்கும் ஆள் வைக்கக்கூடாது. வசந்தா டீச்சர் வந்து செய்வாள். அவளுக்கு நிறைய வேலை செய்து பழக்கம் இருக்கும். காதம்பரியின் வன்மமே உருவாகி கொண்டிருந்தது. வசந்தாவை சின்னம்மா என்று அழைக்க வேண்டியிருக்குமோ என்ற நினைப்பு வந்தபோது அவளின் மன உலகம் சற்றே கண் கலங்கியது. திடீரென தன் உலகம் ஏன் இப்படி சுருங்கி உருமாறுகிறது என எண்ணியதும் காதம்பரியின் மனம் விம்மியது. அப்பாவிடம் போய் அவருடைய திருமணத்தில் தனக்கு இஷ்டம் இல்லை என்று சொல்லிவிடலாமா என்று நினைத்தாள். ஆனால் அதற்கு துணிவு வரவில்லை. இதையெல்லாம் காளிதாசுக்கு எழுதலாமா என்று நினைத்தபோது வெளியில் ஒரு பிரைவேட் டாக்ஸியில் சிவராஜ் வந்து இறங்கினான். அவனின் முகம் குதூகலத்தில் மலர்ந்திருந்தது. உற்சாகமாக வீட்டில் நுழைந்தான். ஏதோ விஷயம் இருப்பதை யூகித்து கொண்ட காதம்பரி மீண்டும் வேகமாக கதவின் பின்னால் போய் நின்று கவனமாக செவிமடுத்தாள். குட் மார்னிங் மாமா. சிவராஜ் குரல் வழக்கத்துக்கு மாறாக உரக்க ஒலித்தது. என்ன ரொம்ப குஷியோட வர? ராஜரத்னம் ஆச்சரியத்துடன் கேட்டார். ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்ட மாமா. ராஜரத்னம் மெலிதாக உணர்ச்சி வசப்பட்டார். சமையல் அறையில் இருந்த பத்மாவதி மாங்காடு நோக்கி பரவசத்துடன் கை கூப்பினாள். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு சொன்னியே அந்த ப்ரொடியூசர் தானா? அவர்தான் மாமா. வர புதன்கிழமை சாங் கம்போசிங் வச்சிருக்கோம். டைரக்ஷன் நீதானா? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே நான் தான் மாமா. எவ்வளவு பணம் தருமா? ஒப்பந்தப்படி 30,000 மாமா. ஆனால் ப்ரொடியூசர் ஜாஸ்தியாகவே தருவார். எப்படியோ நல்லபடியாக இருந்தா சரி. நல்லதா வீடு பார்த்து அம்மாவையும் சீக்கிரமா அழைச்சிட்டு போயிடலாம்னு இருக்க மாமா. அதுக்கு இப்போ என்னப்பா அவசரம்? இல்லை மாமா, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால எங்கள் அம்மாவை உடனே நான் வீடு பார்த்து அழைச்சிட்டு போயிடுறது தான் நியாயம். ஓ இஷ்டம். அம்மாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன் மாமா. சிவராஜ் வேகமாக சமையலறையை நோக்கி சென்றான். அத்தை பத்மாவதியை சிவராஜ் சீக்கிரமே வீடு பார்த்து அழைத்து சென்று விட போகிறான் என்ற செய்தி காதம்பரியை பலமாக தாக்கியது. அந்த கணமே அவளின் அக உலகத்தில் தன்னந்தனிமையில் நிற்பது போல் இருந்தது. இனி ராஜரத்னமும் வெளியில் சென்று விடப் போகிற எதிர்கால தருணங்களில் இந்த வீட்டில் தனித்திருக்கப் போவது காதம்பரியும் வசந்தாவும் தான். இவர்களில் யார் யாரை ஆளப்போவது? யாரிடம் யார் வீழ்ச்சியடையப் போகிறது? இதற்கான விடை அப்பெண்கள் இருவருக்குமே வெவ்வேறாக இருந்தாலும் உண்மையான விடை அவர்களின் விடைகளாக இருக்கப் போவதில்லை. அது வேறு விடை. விடை பெற்றுக் கொள்வதற்காக நர்சரி பள்ளி உரிமையாளரின் எதிரில் வந்து நின்றாள் வசந்தா. நல்லதுமா, நீயும் இத்தனை வருஷம் நல்லபடியா நம்ம ஸ்கூல்ல வேலை பார்த்த. இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவரோட பேர் என்னம்மா சொன்ன? மிஸ்டர் ராஜரத்னம். அவருக்கு வீடு அடையாறு தானே? அடையாறுல முன்ன இருந்தாங்க, இப்ப கொட்டிவாக்கத்துல இருக்காங்க. அவ்வளவு தொலைவில் போய் வீட்டை கட்டி இருக்காரே, கார் வச்சிருக்காரா? வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நானும் அவரை பார்த்துருக்கேன். ஒரு தடவை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். கொஞ்சம் வயசானவர் தான், ஆனால் அதனால் ஒன்றும் இல்லைம்மா. ஆஃபீஸ் விட்டால் மனுஷன் டான்னு வீட்டில் வந்து நிற்பார். நீ பாட்டுக்கு கார் பங்களான்னு நிம்மதியாக இருக்கலாம். வேற என்ன வேணும் வாழ்க்கையில்? ஏதோ கடவுள் கிருபை. திடீர்னு பணக்காரி ஆயிட்டேனே. எங்களை எல்லாம் மறக்காமல் இருந்தா சரி. வசந்தா உதடுகளை இறுக கடித்தபடி கை கூப்பிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தாள். இதற்கு முன் இதே மனிதர் அவளை அவமரியாதையாகவும் இரக்கமற்றும் நடத்தியிருக்கும் பல சம்பவங்கள் அவளின் ஞாபகத்தில் வந்து சென்றன. இன்று மனிதர் குழைகிறார். மறக்காமல் இருக்க வேண்டுமென்று பற்களை காட்டுகிறார். சுற்றுப்புற மனிதர்களின் பார்வையும் துணியும் ஒரு சூரிய அஸ்தமன உதய காலத்துக்குள் முழுமையாக மாறிவிட்டன.
வாழ்வில் இது வேறொரு பக்கம். இந்த பக்கம் பணத்தால் வரையப்பட்டது. பணம் அத்தனை மனிதர்களின் அபிப்பிராயங்களையும் உருமாற்றுகிறது, கவனத்தை ஈர்க்கிறது. வசந்தாவுக்கு பணம் இல்லாத தனது ஏழ்மை குறித்து இளமையில் கனத்த விசனம் இருந்தது. ஒரு ரிஸ்ட் வாட்ச் கூட தனக்கு வாங்க முடியாத வறுமை, ஒரு சாபம் என்ற ஏக்கம் அவளின் 18ஆம் வயதிலேயே பச்சை குத்தப்பட்டது போல் அவளின் மனதில் படிந்து விட்டிருந்தது. ஆனால் வயது செல்ல செல்ல தன் குடும்பத்தின் வறுமை சூழலின் களம் அதிகமாக அதிகமாக அந்த ஏக்கமும் விசனமும் மரத்து போய்விட்டன. ஒரு வருடம் ஆசிரியையாக பணியாற்றிய பின் ரிஸ்ட் வாட்ச் வாங்கிக் கொள்ள முடிந்த போது வசந்தாவிடம் எந்த மன மகிழ்வும் ஏற்படவில்லை. மனம் என்ற ஒன்று இருந்தால் தானே மகிழ்வும் குதூகலமும் ஏற்பட. குழந்தை பருவத்திலேயே பெற்றோரை இழந்து அண்ணனின் தயவில் அவனுடைய பணத்து சார்பில் வளர்ந்து நின்று பிரதி உபகாரமாக அவளின் சொற்ப பண வருகையில் அவர்கள் இவளை சார்ந்து நிற்கிற நிலையில் பணம் என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்ளத்தக்க பண்டமாற்றுதான் என்ற உண்மையில் வசந்தாவின் நெஞ்சில் இருந்து பணம் பற்றற்று உதிர்ந்து போயிருந்தது. ஆனால் இன்று வசந்தாவின் 32வது வயதில் கொஞ்சம் கூட எதிர்பாராத வகையில் கோடையில் மழை கொட்டினார் போல்தான் அவள் வாழ்விலும் திடீரென பண வரவு மொத்தமாக குறுக்கிட்டிருக்கிறது. முதலில் அவள் பயத்தினாலே மறுத்து விட்டாள். வேண்டாம் அண்ணா, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு பணத்தையும் பணக்காரர்களையும் பார்த்தாலே பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இனிமே என்னால உங்கள் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமா என்பதும் சந்தேகம். அது எப்படிம்மா தங்கச்சி? என்னோட கடமையை இத்தனை வருஷம் கழிச்சாலும் நான் செய்ய வேண்டாமா? உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாம போனதுக்கு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு எனக்குத்தான் தெரியும். ஏதோ குமாரசாமி ஐயா உருவத்துல கடவுள் வந்து நமக்கு ஒரு வழியை காட்டினார். ஆனா நாங்க யாரும் உன்னை கட்டாயப்படுத்தல. யதார்த்தமாவே யோசிச்சு பார். நீயும் நல்லபடியா இருந்துக்கலாம். நாங்களும் ஒரு நம்பிக்கையோட பிள்ளைங்களை வளர்க்கலாம். அன்றைக்கு இரவு வசந்தா தூங்கவில்லை. மன வாழ்க்கை என்ற கவர்ச்சி எல்லாம் அவளுள் எங்கோ புதைந்து தேய்ந்து போன பின்பு குறுக்கிடும் இந்த சந்தர்ப்பம் அவளுக்கு ஒரு இம்சையாகவே தோன்றியது. பெரும் செல்வத்தை எதிர்நோக்க அவளின் மனம் கொஞ்சமும் தயாராகவில்லை. அவள் பின்வாங்கத்தான் முற்பட்டாள். குறுக்கிடும் வரன் வயோதிகராக இருக்கிறார் என்ற தயக்கம் உள்ளூர இருந்தாலும் அதையே முதல் காரணமாக முன் வைத்து விட முடியவில்லை. எந்த பணம் இளமை பொழுதில் அவளை நெருங்க கூட செய்யாமல் தூரத்து காணலாக ஆடி அலைத்ததோ, அந்த பணம் இன்று கண்களை கூச செய்யும் ஒளியாக அவள் மேல் வந்து விழும்போது உடலாலும் கூட வசந்தாவால் கூசத்தான் முடிந்தது. கடந்த காலத்தில் மொத்தமாக அவளால் பணத்தை வாங்க முடியவில்லை. இன்று மொத்தமாக அது அவளை வாங்க முடியவில்லை. இன்று மொத்தமாக அது அவளை வாங்க முனைந்து வினோதமான தாழ்வுணர்ச்சிக்கு அவளை உள்ளாக்கி விசித்திர கோபத்தையும் ஏற்படுத்தியது. பணக்காரர்கள் என்றாலே வெறுப்படைந்திருந்த அவளுக்கு தானே ஒரு பணக்காரியாவது அவமானமாக கூட இருந்தது. ஆனால் வசந்தா ரகசியமாக அழுதது தான் இந்த திருமணத்துக்கு சம்மதித்தால் குழியில் விழுந்து கிடக்கும் தன் அண்ணனுடைய குடும்பத்தை மீட்டு விடலாம் என்ற பண்ட மாற்று ஒப்பந்தத்தின் அவலத்தை நினைத்தான். அந்த அவலத்தின் திடீர் எதிர் விளைவுதான் அவளை பெண் பார்க்க ராஜரத்னத்துடன் காதம்பரியும் வந்ததை பார்த்ததும் வசந்தா எழுந்து உள்ளே ஓடிப்போனது. தன்னை விலை கொடுத்து வாங்க வந்திருக்கும் மனிதரின் 20 வயது மகளை அத்தருணத்தில் வசந்தாவால் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளக்கூட முடியவில்லை. வேண்டவே வேண்டாம் இந்த கல்யாணம், கண்ணீர் விட்டு அழுதாள். நீதானம்மா சரின்னு சொன்ன, இப்ப என்ன திடீர்னு? என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. காலேஜ்ல அந்த பெண் கடைசி வருஷம் படிக்குது. கொஞ்ச நாள்ல அதுவும் கல்யாணமாகி போயிடும். அப்புறம் நீ மட்டும்தானே அந்த வீட்டுல இருக்க போற. குமாரசாமியும் எத்தனையோ வழிகளில் வசந்தாவின் தாழ் உணர்ச்சியை மாற்ற முயன்றார். எத்தனை வழிகளில் சொன்னாலும் சொல்ல தெரியாத இம்சை மட்டும் வசந்தாவை அரித்தெடுத்தது. ஆனால் அண்ணனின் குடும்பத்துக்கு அவளின் 4 வருட சம்பளத்துக்கு ஒப்பான பணம் மொத்தமாக கிடைக்கப் போகிறது என்ற உண்மையையும் புறக்கணிக்க முடியாமல் திருமணத்துக்கு சம்மதித்தாள். ராஜரத்னத்திடம் பேசிவிட்டு நேராக வசந்தாவின் வீட்டுக்கு வந்தார் குமாரசாமி. அவருடைய வருகைக்காக வசந்தாவின் அண்ணன் சகாதேவன் கவலையுடன் காத்திருந்தான். என் ஃப்ரெண்டு சம்மதிச்சிட்டான் சகாதேவா. ஏன் எங்க வசந்தா அப்படி எழுந்து ஓடி போச்சுன்னு கேட்டாரா? கேட்காம இருப்பானா? தெளிவா சொல்லிட்டேன், இனி பிரச்சனை கிடையாது. கல்யாணத்தை இப்ப வச்சுக்கலாம்னு சொன்னாரா? இந்த சித்திரம் முடியறதுக்குள்ள வச்சிடலாம்.
நான் அதை 2 நாள்ல முடிவு பண்ணி சொல்லிடுறேன். 20,000 அடுத்த வாரம் கொண்டு வந்து தந்துடுறேன். நல்லபடியா அத வச்சு பிழைச்சுக்கோ. ராஜரத்னத்தோட இறந்து போன மனைவியின் 50 சவரன் நகை இருக்கு. எல்லாம் உன் தங்கச்சிக்கு தான். சரிதானா சகாதேவா? நீங்க எப்படி சொன்னாலும் சரிதான் ஐயா. குரல் தழும்ப சகாதேவன் அவரை வணங்கினான். வெளியில் சென்றிருந்த வசந்தா வீட்டை நெருங்கிய போதே வீட்டில் ஏதோ புதுமை நிகழ்ந்திருப்பதை உணர்த்துவது போன்ற வசந்தாவின் அண்ணன் குழந்தைகள் அவளுடைய வருகையை எதிர்பார்த்து வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அவளை பார்த்ததும் அவ்வளவு குழந்தைகளும் அம்மா அம்மா அத்தை வராங்க என்று கத்தியபடியே உள்ளே ஓடினார்கள். வசந்தாவும் சிறிது பரபரப்புடன் வீட்டுக்குள் நுழைந்தாள். கூடத்து ஸ்டூலில் உரைகள் அகற்றப்பட்டு புத்தம் புதிய புடவைகள் பல வண்ணங்களில் காத்திருந்தன. இதெல்லாம் யாருக்கு அண்ணி? படபடப்புடன் கேட்டாள். யாருக்கா? நல்லா கேட்ட. எல்லாம் உனக்குத்தான். அவங்க தான் வாங்கி அனுப்பியிருக்காங்க. யார் கொண்டு வந்தாங்க? அன்னைக்கு வந்துச்சே அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அத்தையும் வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு உன்னை பார்த்துட்டு போயிடணும்னு ஆசை. ஆனா நீ எப்ப வருவேன்னு தெரியல. அதனால கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா மட்டும் நாளைக்கு சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலையெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாரு. வசந்தா பிரமிப்புடன் ஒவ்வொரு புடவையாக எடுத்து பார்த்தாள். வாழ்க்கையில் இதுவரை இம்மாதிரியான புடவைகளை அவள் தொட்டு கூட பார்த்ததில்லை. வந்தவங்க வேற எதுவும் கேட்டாங்களா அண்ணி? அந்த அம்மா தான் உன்னை பத்தி அது இதுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு எதுவுமே கேட்கல. நான் கேட்டதுக்கு கூட சரியா பதில் சொல்லல. ரொம்ப கர்வம் பிடிச்சவ போல. முகத்தை பார்த்தாலே தெரியுது. பேர் என்னவாம் அந்த பொண்ணுக்கு? காதம்பரியாம். அப்பானா ரொம்ப உசுராம் அதுக்கு. அம்மா இல்லாததால இருக்கும். அவளுக்கு இனி நான் தான் அம்மாவா? நினைக்கவே வசந்தாவுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அந்த பெண் என்ன ட்ரெஸ் பண்ணி இருந்தது அண்ணி? என்னமோ மிடியாமே, அதுதான் போட்டிருந்தது. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. ரொம்ப அழுத்தமான பெண் மாதிரி தெரியுது. அழுத்தமானவளா இருந்தா எனக்கு என்ன? வசந்தா இதை மெல்லிய குரலில் சொன்னாலும் அவளுக்குள் துளிர் விட்டிருக்கும் வாழ்க்கை பற்றிய புதிய நம்பிக்கை உறுதியாக ஒலித்தது. ராஜரத்தினத்தின் மீது முதல் நன்றி அவளுள் கசிந்தது. வலிந்து அவரின் முகத்தை நினைவில் கொண்டு வந்தாள். அவருடைய கையை இறுக பற்றி கொள்ள வேண்டும் போல் இருந்தது. சேலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இல்ல அண்ணி? எல்லாமே அந்த பொண்ணோட அப்பா செலெக்ஷன் தானாமே. ஜோரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. வசந்தாவின் அண்ணி சமையல் அறைக்கு போய் பெரிய பார்சலை எடுத்து வந்து வசந்தாவிடம் தரவும் அவளின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்து விட்டன. இதென்ன அண்ணி? எல்லாம் ஸ்வீட்ஸாம். முதல்ல நீ தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நீ முதல்ல கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடு. பாலிலும் நெய்யிலும் தயாரிக்கப்பட்ட பல்வேறு தின்பண்டங்கள் அட்டை பெட்டிகளில் நிறைந்திருந்தன. கோதுமை அல்வாவை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு கொண்டாள். இனிப்பும் நெய்யும் கலந்து நெஞ்சில் பாலாக இறங்கியது. ஒரு கணத்தில் குழந்தையாகவும் பட்ட மகிழ்ச்சியாகவும் ஆகிவிட்டார் போல் இருந்தது. வேற எதுவும் சொன்னாங்களா அண்ணி? அந்த அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அங்க இருப்பாங்களாம். அவங்களோட மகன் ஏதோ சினிமா எல்லாம் எடுக்கிறாராம். உன் கல்யாணம் முடிஞ்சதும் மகன் கூட போய் இருந்துடுவாங்களாம். என்னதான் அண்ணன் குடும்பத்தோடு இரண்டர கலந்து போயிருந்தாலும் தனக்கென்று பிரத்யேக உறவு இல்லாதிருந்த அடிமன ஏக்கம் வசந்தாவினுள் அந்த புது புடவைகளால் தொடப்பட்டு விட்டது. இனி ஏழை ஆசிரியை இல்லை அவள், பெரிய பணக்காரரின் மனைவி என்ற இருமாப்பு ஏற்பட்டது. வெகு நேரத்துக்கு தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு புரண்டு கிடந்த வசந்தாவின் நினைப்பில் காதம்பரியின் உருவம் தெரிந்தது. அவளின் அறிவில் காதம்பரி ஒரு நெருடலாக தெரிந்தாள். எவ்வளவு சீக்கிரம் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிவிட வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிவிட வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் வசந்தா தூங்கி போனாள். காளிதாஸை சுற்றி அவனுடைய நண்பர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். காளிதாஸ் மௌனமாக இருந்தான். உத்தண்டி சம்பவத்தை பற்றி நண்பர்களிடம் சொன்ன பிறகும் மனம் எரிந்து கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் திடீரென திசையற்று போய்விட்டார் போல் இருந்தது. அது சரி, இனிமே அந்த பொண்ணை சந்திப்பியா மாட்டியா? நானா போய் சந்திக்க மாட்டேன். என்னை விட்டுட்டு கார்ல ஏறி போனது அந்த பெண் தானே. அதனால அவ தான் என்ன வந்து சந்திக்கணும். ஒருவேளை அந்த பெண் உன்னை வந்து சந்திக்கலனா மறந்துட வேண்டியதுதான். மறந்துட முடியுமா? முடியும் முடியும். நிஜமாவே தானா? நிஜமாவே தான். காதம்பரி ஒரு நல்ல சிநேகிதி, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாதா உனக்கு அந்த பெண்கிட்ட? சத்தியமா வேற ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா? ஆனா எங்களுக்கு ஒரு சந்தேகம், நீ காதம்பரியை காதலிக்கிறியோன்னு. காளிதாசிடம் ஒரு கோபம் எழுந்து அமுங்கியது. எந்த ஆண் பெண் உறவையும் காதலாக
திரிக்க இம்சைப்படுகிறது மனித மனம். பெண்ணை காதலுக்கும் காமத்துக்கும் மட்டும் உட்பட்ட பொருளாக எண்ணுகிறது அறிவு. பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் காளிதாஸ். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்ல வேண்டியதைத்தான் சொல்லிட்டனே. அப்ப நீ காதம்பரிய காதலிக்கலையா? நிச்சயமா இல்ல. அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு நீ? அது இயற்கை. அந்த பெண் அப்படி விட்டுட்டு போனதுல மனசு வேதனை அடைஞ்சிட்டது இல்ல. வேதனை அடையல, அதிர்ச்சி ஆயிட்ட. அதனால அந்த வலி மனசுல கிடந்து வலிக்குது. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணும் அந்த சம்பவத்துல அவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாள்னு எனக்கு தெரியும். அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போது காளிதாசின் அம்மா கையில் ஒரு கவருடன் படியேறி மாடிக்கு வந்தாள். உனக்கு ஒரு கடிதாசி வந்திருக்குப்பா. காளிதாஸ் எழுந்து போய் கவரை வாங்கினான். முகவரியில் இருந்த எழுத்துக்களை பார்த்ததுமே யார் எழுதியிருப்பதென்று தெரிந்துவிட்டது. காதம்பரி. காளிதாஸ் அவசரமாக கவரை கிழித்து லெட்டரை வாசித்தான். அபிமான எழுத்தாளர் காளிதாஸ் அவர்களுக்கு காதம்பரி எழுதுவது. உத்தண்டியில் உங்களை அவ்விதம் விட்டுவிட்டு வந்தமைக்கு ரொம்பவும் நான் வருந்துகிறேன். அந்த செயலை நான் என்னையே அறியாமல் தான் செய்துள்ளேன். ரவுடி ஒருவன் வந்து அசிங்கமாக பேசிய விதத்தில் ரொம்பவும் நான் அப்செட் ஆகிவிட்டேன். ஒரு நிமிஷம் அழுகையும் அவமானமும் எனக்கு எவ்வளவு ஏற்பட்டதென்று எனக்குத்தான் தெரியும். அதனால் தான் அவ்விதம் நடந்து கொண்டேன். சாரி, அதற்காக என்னை மன்னிப்பீர்களா? இரவு நேரங்களில் சில நேரங்களில் நான் இவ்விதமெல்லாம் நடந்து கொள்கிறேன். இந்த குணத்தை உடனடியாக என்னால் மாற்ற முடியாது. ஆனால் எப்படியும் படிப்படியாக மாற்றிக்கொள்ள முடியும் என எண்ணுகிறேன். நிற்க இங்கு எங்கள் அப்பாவின் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. பெண் அந்த நர்சரி ஸ்கூல் டீச்சரே தான். இன்னும் 15 நாட்களில் மடப்பழனி கோயிலில் கல்யாணம். ரொம்ப சிம்பிளாகத்தான் நடக்கும். அப்பா உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புவார் என்று நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் உங்களுக்கு என வேண்டுகோள் ஒன்று. தயவு செய்து அப்பாவின் கல்யாணத்துக்கு நீங்கள் வராமல் இருந்தால் நல்லது. எனக்கும் அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ள இஷ்டமே இல்லை. ஆனால் என்னை விடமாட்டார்கள். அதனால் நான் உங்களை கேட்கிறேன். எனக்காக நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. சரியா? என்னுடைய இந்த வேண்டுகோளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு கோபம் இல்லையே என்மேல்? வருகிற சனிக்கிழமை வீட்டுக்கு வருகிறீர்களா? உங்கள் அம்மாவை நான் ரொம்பவும் கேட்டதாக சொல்லுங்கள். அன்புடன் காதம்பரி. ஒவ்வொரு வரியாக படிக்க படிக்க காளிதாசின் மனம் இறுக்கம் தளர்ந்து இலகுவாகிவிட்டது. தன் அப்பாவின் திருமணத்துக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற காதம்பரியிடம் அவனின் மனம் இளகியது. காதம்பரி தான் எழுதியிருக்கு என்றான் அவனையே பார்த்து கொண்டிருந்த நண்பர்களிடம். என்னவாம்? தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்கு. இனிமே சரியாயிடுவ. பதில் சொல்ல ஆர்வம் காட்டாமல் காளிதாஸ் மறுபடியும் காதம்பரியின் கடிதத்தை படிப்பதில் கவனமாக இருந்ததை கண்ட அவன் நண்பர்கள் விடை பெற்று கொண்டார்கள். கடிதத்தை இருமுறை வாசித்த காளிதாஸ் மன நிறைவுடன் பிடரியில் கைகளை கோத்தபடி கட்டிலில் சாய்ந்தான். ஒரு நட்பில் பிளவு வந்தால் கூட மனம் எப்படி கலங்கி போகிறது? எதிர் மேஜையில் காலஞ்சென்ற மனைவியின் போட்டோ வசீகரமாக காட்சியளித்தது. அவள் சம்பந்தப்பட்ட அவலமான சம்பவங்கள் நீரில் மிதக்கும் பனி துணுக்குகளாக காளிதாசின் மனநிலையில் தழும்பி சஞ்சலித்தன. பனி துணுக்குகள் சட்டென்று கனத்த பாறைகளாயின. யாரையா கடிதாசி எழுதியிருக்கிறது? காளிதாசின் அம்மா மறுபடியும் மாடி ஏறி வந்து கேட்டாள். அந்த காதம்பரி பொண்ணுதாம்மா எழுதியிருக்கு. நான் சொன்ன இல்லையா அன்னைக்கு அவ அப்பா மறுபடியும் கல்யாணம் செய்துக்க போறாருன்னு. இன்னும் 15 நாள்ல வடபழனி கோயில்ல கல்யாணமாம். அந்த பொண்ணு எழுதியிருக்கு. அவ்வளவு வயசான மனுஷர் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நீ தான் இன்னும் செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையையே கெடுத்துக்கிற. ஏன் நீ மட்டும் இப்படியே இருக்கணும்? சொல்லியா? உனக்கு சொத்து இல்லையா? வயசு இல்லையா? பார்த்துக்கிட்டு இருந்த வேலையையும் விட்டாச்சு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? காளிதாசின் அம்மாவின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. மறுபடியும் நீ ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு குடியும் குடித்தனமா இருக்கணும். காளிதாஸ் மௌனமாக கண்களை மூடியபடி இருந்தான். இப்ப தெரியாது சாமி. கடைசி காலத்துல ஒண்டியா கிடந்து அல்லாடணும். பக்கத்துல யார் இருந்தாலும் கட்டின பொஞ்சாதிக்கு ஈடாகாது. வேணாம்யா, இப்படியே நீ பட்டு போயிடக்கூடாது. வாழை கொழுந்தா துளிர்க்கணும். பெத்தவ சொல்றத கேளு. சரின்னு சொல்லு. கருப்போ சிவப்போ பொங்கி போட நாதி இருந்தா போதும். என்ன சாமி சொல்ற? காளிதாஸ் பெருமூச்சு விட்டான். சாரிம்மா, மறுபடியும் ஒரு பொண்ணை கைப்பிடிக்க என் மனசால சத்தியமா முடியாது. இதை நான் ஏதோ சென்டிமெண்ட்ல சொல்லல. அது அவ்வளவுதான். என்னால முடியாது.
அதை உங்களுக்கு புரியற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. சாரி. யாருக்கு சாமி புரியல? உனக்கு புரியலையா? எனக்கு புரியலையா? அவன் ஒண்ணு இருக்கிறப்பவே மூண கட்டிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு திரியறான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மனசு தாயி. என் மனசு தான் பேயா அலையுது. அதே மாதிரி என்னோட மனசையும் நீங்க பார்க்கணும் இல்லையா? புரிஞ்சுதா ஐயா என் மனசு கிடந்து தவிக்குது. அம்மா மனசு புரியாத புள்ளையா இருக்கியே நீ. புரியுதும்மா எனக்கு. ஆனா புரிஞ்சு போயிட்டதால மட்டும் அதுக்கு ஏத்தபடி நான் ஒரு காரியம் பண்ணிடணுமா? சொல்லுங்க. பேச தெரியாதுய்யா எனக்கு. நான் மட்டும் அழுது என்ன செய்ய? பெத்த மனசு பஞ்சா பத்திக்கிட்டு எரியுது. உனக்கு அது புரிஞ்சா சரி. காளிதாசின் அன்றாட வாழ்க்கையில் அவனுடைய அம்மாவுடன் இம்மாதிரி உரையாடல்கள் பல சமயங்களில் நிகழ்ந்து வருகின்றன. அம்மா கண்ணீர் வடிப்பதும், அவன் இறுகிப் போவதும், சொல்லி சொல்லி அம்மா புலம்புவதும், அவன் பதிலே சொல்லாமல் உறைந்து விடுவதும். சனிக்கிழமை காதம்பரியை சந்தித்த போது கவனமின்றி அம்மாவின் இந்த ஆசையை காளிதாஸ் அவளிடம் வெளியிட்டு விட்டான். அம்மா சொல்றதும் நியாயந்தான காளிதாஸ். அவங்களுக்கு நியாயமா இருக்கலாம். என்னைக்கோ இறந்துட்டவங்கள நினைச்சு இருக்கிறது தான் நியாயமோ? யார் சொன்னது? நினைச்சுக்கிட்டே இருக்கிறதா? அப்போ இப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதான் நான் முன்னமே சொல்லி இருக்கனே, ஒரு பொண்ணோட வாழறதுங்கிறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு. எனக்கு வேற மாதிரி தோணுது. சொல்லுங்க. சரஸ்வதி கூட நீங்க வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சுடல மிஸ்டர் காளிதாஸ். அது ஒரு அரை உரை வாழ்க்கை. அதான் அவங்களையே நினைச்சு நினைச்சு மனசாலேயே அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. முழுமை பெறாத ஒரு வாழ்க்கைக்கு மனசால் முழுமை தர பார்க்கறீங்க. கரெக்டா நான் சொல்றது? காளிதாஸ் ஒரு வினாடி பிரமித்தான். ஆனால் மறுகணமே சந்தேகம் ஏற்பட்டது. துல்லியமான கவனமிக்க தொலைநோக்கின் குறிப்பீடா அல்லது வெறும் அறிவார்ந்த எண்ணங்களின் தந்திர பேச்சா என அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. என்னங்க, ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? காதம்பரி சிறிது கர்வமான குரலில் கேட்டாள். யோசிச்சு தான் பதில் சொல்லணும். அதையெல்லாம் இப்ப யோசிக்கிறதுக்கு அவசியம் இல்ல காளிதாஸ். இனிமே நீங்க யோசிக்க வேண்டியது இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறத பத்தித்தான். அம்மா பாவம் இல்லையா? அப்படி பார்த்தா உங்க அப்பாவும் கூடத்தான் பாவம். நீங்க கல்யாணமே செய்துக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அவர் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? காளிதாஸ் மிகவும் எச்சரிக்கையோடு பேசினான். காதம்பரியின் உதடுகளில் அழகிய புன்னகை இழைந்தது. பதிலுக்கு பதிலா, வெல், அப்படி உண்மையிலேயே கஷ்டப்பட்டிருக்கிறவரா இருந்தா ஜாலியா இந்த வயசுல கல்யாணம் செய்துப்பாரா எங்கப்பா? நீங்களே சொல்லுங்க. காதம்பரியின் இந்த கேள்வியில் காளிதாஸ் திகைத்து போனான். எந்த நோக்கத்தில் ராஜரத்னம் மறுமணம் புரிந்து கொள்கிறார் என்ற உண்மை அவனுக்கு தெரியும். உண்மையை விண்டு சொல்லிவிடலாமா என்று கூட ஒரு கணம் தயாராகிவிட்டான். எனினும் அவன் அறிவு பின்வாங்கிக் கொண்டது. காளிதாஸ் அறிவின் முன்னிலையில் ராஜரத்னத்தின் கணிதம் பிழையான விடை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காதம்பரி ராஜரத்னத்தின் மறுமணத்தையே இகழ்கிறான். இவளின் இகழ்ச்சிக்கும் ராஜரத்னத்தின் மனமுயற்சிக்கும் இடையே அந்த வீட்டில் வந்து வாழப்போகும் பெண்மணியை நினைத்து பார்த்தான் காளிதாஸ். அந்த குடும்பத்தில் வினோத சிக்கல் விழுந்து கொண்டிருப்பதாக தெரிந்தது. உங்களுக்கு நான் சொன்னது தப்பா தோணுதா? காதம்பரி கேட்டாள். தப்பா கூட இருக்கலாமே. நான் அப்படி நினைக்கல. காதம்பரி, ஏற்கனவே நான் கேட்ட கேள்விதான். இருந்தாலும் மறுபடியும் கேட்கிற. நீங்க ஏன் கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? முன்னமேயே நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு பயங்கரமான காம்ப்ளெக்ஸ் கேர்ள். என்னால ஒரு ஆடவனுடன் வாழறத பத்தி கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது காளிதாஸ். அதான் ஏன்னு கேட்கிற. அந்த வாழ்க்கைக்கு நான் தகுதியானவ இல்ல. எல்லா ஆம்பளகிட்டையும் பயாலஜிக்கலாவே எனக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. இல்ல காதம்பரி, வெறுப்புங்கிறது சைக்கலாஜிக்கலான விஷயமே தவிர பயாலஜிக்கலான விஷயம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க காளிதாஸ்? உண்மையா உங்களுக்கு இந்த வெறுப்பு உணர்ச்சி எல்லாம் இல்லவே இல்ல. உங்களுக்கு இருக்கிற தற்பெருமையும் கர்வமும் அப்படி உங்களை சொல்லி உங்களை ஏமாத்திக்க வைக்குது. சாரி, என்னையே நான் ஏன் ஏமாத்திக்கணும்? அதான் உங்களோட பர்சனாலிட்டி. காளிதாஸின் கண்கள் கலங்க பார்த்தன. இப்படி ஒரு வினோதமான காம்ப்ளெக்ஸை அறிவில் உறைய வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் எதிர்காலமான வளம் அவனில் ஒரு கேள்விக்குறியாக உயர்ந்து நின்றது. வேண்டாத எல்லைக்கு காதம்பரி நீந்தி கொண்டிருப்பது போல் இருந்தது. சரியான கரையின் பக்கம் காதம்பரியை சேர்த்துவிட காளிதாசின் மனம் தயாராகவே இருந்தது. கரம் நீட்டி பற்றி இழுத்துவிட பரிவு காத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பெண் தயாராக இல்லை. கரை வரும் நோக்கம் இல்லை அவளுக்கு. நீந்திக் கொண்டே இருக்கும் நூதன இருமாப்பு. நீச்சலில் கரை சேர்வதே இயல்பு. அந்த இயல்பு மீறி போனால்? காதம்பரியை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்த காளிதாசின் அறிவில் புதிய கேள்வி ஒன்று தலை உயர்த்தியது.
இன்னொரு கேள்வி எனக்குள் வருது காதம்பரி. என்ன கேள்வி? ஃப்ரிஜிடிடி என்பது ஆண்களிடம் பெண்களுக்கு இருக்கும் ஒரு உணர்ச்சி. ஆனா இது உங்களுக்கு பெண் விஷயத்திலும் இருக்கும் போலிருக்கே. எத வச்சு சொல்றீங்க? உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பெண்கிட்ட இப்பவே மோசமான ஒரு ஒவ்வாத உணர்வு உங்ககிட்ட இருக்கே. அந்த காம்ப்ளெக்ஸும் என்கிட்ட இருக்கு. ஆனா அது பெண்களையே வெறுக்கிற உணர்வு இல்ல. எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ண மட்டும் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பெண் யாராக இருந்தாலும் பிடிக்காதா? யாராக இருந்தாலும் பிடிக்காது. வர பெண் ரொம்ப ரொம்ப நல்லவளா இருந்தா? ரொம்ப ரொம்ப பிடிக்காது. ஏன் அப்படி? எங்க அப்பாவோட புது மனைவின்னு ஒருத்தியை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அன்னைக்கு அப்பா அந்த வசந்தா டீச்சருக்கு 18 புடவைகள் வாங்கிட்டு வந்திருந்தார். அத பார்த்ததும் எனக்குள்ள பொறாம அப்படியே தீ மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. ஒரு நாள் கூட எனக்கு அப்படி அவர் ஒரே சமயத்துல 18 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்ததே இல்ல. இத என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? இத நீங்க சரியான கோணத்துல புரிஞ்சுக்கலாம்னு தோணுது எனக்கு. எப்படின்னு சொல்லணும்? அந்த பெண் ரொம்ப ஏழை இல்லையா? நல்ல புடவைகள் அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம். அதனால இப்பவே நல்ல புடவைகள் நிறைய வாங்கி குடுத்துடலாம்னு உங்க அப்பா நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்பா என்ன நினைச்சு வாங்கி கொடுத்தாரோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அப்படி 18 புடவை வாங்கி கொடுத்தது எனக்கு பிடிக்கல. ராஜரத்னம் மறுமணம் புரிந்து கொள்வதன் உண்மை நோக்கத்தை விளக்கி சொல்லிவிடலாம் போல் இருந்தது. ஆனால் இந்த வேளையில் அதை இவளிடம் வெளியிடுவது சில விரும்பத்தகாத திருப்பங்களை ஏற்படுத்தி விடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே 18 புடவைகள் வாங்கி தர்றவர் கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை புடவைகள் வாங்கி தருவார் அந்த பொம்பளைக்கு? அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? அவர் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் காளிதாஸ். இத உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. அதுதான் முறை. சாரி, அதை என்னால அவர்கிட்ட சொல்ல முடியல என்பதுதான் என்னோட பிரச்சனை. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீங்களும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கங்க. காளிதாஸ் சாமர்த்தியமாக விதையை ஊன்றினான். சாரி, அதுவும் என்னால முடியாத விஷயம். அப்ப நீங்க உங்களோட பிரச்சனையை சந்திக்கிறத தவிர வேற வழி கிடையாது. நான் என்னோட வழியில என் பிரச்சனைகளை சந்திக்கத்தான் போறேன். பொறுத்திருந்து பாருங்க. தாராளமா. ஆனா விஷயத்த ரொம்ப சிக்கலாக்கிடாதீங்க. நோ, விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ண போறேன். பாருங்க. அதான் என்னோட ஸ்டைல். என்னை உங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நீங்க எனக்கு லெட்டர் எழுதினது அந்த ஸ்டைல்ல தானா? ஆமாம். ஆனா நான் உங்க அப்பாவுக்கும் நண்பர் தானே. அவர் என்னை அழைக்கும்போது எப்படி அவரோட கல்யாணத்துக்கு நான் வராம இருக்கிறது? என்னோட விருப்பத்த சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். எந்த கோணத்திலும் அந்த பெண் பிடி கொடுக்காமல் நழுவுகிறாள். காளிதாஸ் அவளையே பார்த்தபடி நிற்க, காதம்பரி தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தாள். காதம்பரிக்கு காளிதாஸிடம் கசப்புணர்வு வந்தது. யாராக இருந்தாலும் அவளின் மொத்த இஷ்டத்துக்கும் இணங்கி நடந்து கொள்ள வேண்டும். அவ்விதம் நடந்து கொள்ளாதவர்களிடம் நட்புணர்வு அருந்துவிடத் துடிக்கிறது. இன்வைட் பண்ணியும் நான் வரலனா அப்பா வருத்தப்பட மாட்டாரா? ஓஹோ, அப்ப நான் மட்டும் வருத்தப்படலாம் அப்படித்தானே? காளிதாஸ் வருத்தத்துடன் சிரித்தான். இத பாருங்க காளிதாஸ், நீங்க எனக்கு மட்டும்தான் நண்பரா இருக்கணும். இனிமே எனக்கு நண்பரா இருக்கிறவங்க என்னோட அப்பாவுக்கு நண்பரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவரோட நண்பரா இருக்கிறவங்க எனக்கு நண்பரா இருக்கக்கூடாது. கடைசியில நீங்க இவ்வளவுதானா காதம்பரி? அப்பா அப்பான்னு உயிரை விட்ட பெண் இன்னைக்கு ஒரே அடியா மாறி போயிட்டீங்களே. அவர் மாறிட்டார். சோ நானும் மாறிட்டேன். அப்போ நான் உங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு வரக்கூடாது என்கிற உங்களோட முடிவை மறுபரிசீலனை பண்றதா இல்லையா நீங்க? இல்ல, இதுதான் முடிவானது. ஓகே, see you. உங்க முடிவ சொல்லாம போறீங்களே. இன்னும் நான் எந்த முடிவுக்கும் வரலை. திங்கட்கிழமை காலை காளிதாஸ் அடையாறில் ராஜரத்னத்தின் ஆபீஸ் அறையில் அவரின் எதிரில் அமர்ந்திருந்தான். இப்பதான் உங்களுக்கு இன்விடேஷன் போஸ்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சேன். 2-3 நாளாவே வீட்டு பக்கம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சனிக்கிழமை வந்திருந்தேனே சார். கேட்டதுக்கு நீங்க வரவே இல்லைன்னு காதம்பரி சொன்னாளே. 3 மணி நேரத்துக்கு மேல அவங்க ஓட பேசிட்டு இருந்தனே. அப்போ ஏன் என்கிட்ட பொய் சொன்னா? ராஜரத்னம் ஆச்சரியத்துடன் கேட்டார். காளிதாஸ் ஆச்சரியப்படாமல் சொன்னான். உங்க பெண் உங்களோட கல்யாண விஷயமா ரொம்ப தீவிரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ராஜரத்னம் நிமிர்ந்து உட்கார்ந்தார். குட். அப்ப நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை ரொம்ப சீக்கிரமாவே எதிர்பார்க்கலாமா காளிதாஸ்? நோ சார், இப்ப சொல்லிட முடியாது அத பத்தி. காதம்பரி கிட்ட இன்னும் வேறு சில காம்ப்ளெக்ஸும் நிறைய இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட கல்யாணம் காதம்பரியை அவங்களோட கல்யாணம் நோக்கி அவ்வளவு சுலபமா அழைச்சிட்டு போயிடாது. காளிதாஸ் சனிக்கிழமை காதம்பரிக்கும் அவனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் முழுவதையும்
ராஜரத்தினத்திடம் விவரித்து சொன்னதும் அவரின் முகத்தில் கவலையின் நிழல் படிந்தது. சிகரெட் புகைத்தவாறு யோசித்துக் கொண்டே இருந்தார். ரொம்ப நெகட்டிவா அவங்களோட மனசு வேலை செய்யுது. எப்பவுமே அவ அப்படித்தான் காளிதாஸ். ஆனா இந்த ஃப்ரிஜிடிடி என்கிற பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஒரு நாளும் அவள் என்கிட்ட சொன்னது கிடையாது. ஆபத்தான வார்த்தை இல்லையா? எஸ், காதம்பரி அப்படியெல்லாம் நினைச்சுக்க கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது. என்கிட்ட அவளுக்கு இருக்கிற தீவிரமான நெருக்கத்தை வச்சு அவளை ஒரு குழந்தையா நான் நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன். ஒரு சமயம் பார்த்தா ரொம்ப மென்மையா எதுக்கும் அலைஞ்சு கொடுக்கிற குழந்தையா இருக்க பாக்குறாங்க. இன்னொரு சமயம் ரொம்ப கடுமையா டாமினேட் பண்ற முதிர்ச்சியோட இருக்க பாக்குறாங்க. அப்போ நான் என்னோட கல்யாணத்தை டிராப் பண்ணிட்டுமா? காளிதாஸ் அதிர்ச்சியுடன் ராஜரத்தினத்தை பார்த்தான். ஏன் கல்யாணத்தின் மூலமா ஏன் மேலதான் அவங்களுக்கு கோபம் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த வசந்தா மேலையும் அவளுக்கு கோபமும் பகைமை உணர்ச்சியும் வர்றது அவ்வளவு சரியானதா தோணலை எனக்கு. அதுக்குத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நல்லா யோசனை பண்ணிக்கங்கன்னு. இப்பவும் கல்யாணம் நடந்துடலையே. சாரி, நீங்க இப்படி பேசக்கூடாது. கல்யாணம் என்கிற சடங்கு தான் நடக்கலை. ஆனா சும்மா இருந்த ஒரு ஏழை பெண்மணியோட மனசுல நீங்க கல்யாணம் நடத்தியாச்சு. இனிமே கல்யாணத்தை நிறுத்தினா அதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. காதம்பரியை நினைச்சா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காளிதாஸ். ஒப்புக்கிறேன் சார். ஆனா அந்த வசந்தா என்கிற பெண்ணை நினைச்சும் நீங்க பயப்படணும். அந்த தார்மீக பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. நான் அவசரப்பட்டுட்டனோன்னு தோணுது. ராஜரத்தினத்தின் குரல் கலங்கி போய் ஒலித்தது. இனி நீங்க அதனோட விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. ராஜரத்தினம் கைக்குட்டையால் கண்களில் துளிர்த்த நீரை துடைத்து கொண்டார். அவரின் அறிவில் ஒரு சிந்தனை பளிச்சிட்டது. அப்ப நான் ஒரு காரியம் செய்யட்டுமா? காளிதாஸ், என்ன காரியம் சார்? காதம்பரி கிட்ட போய் யாரையாவது நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் வசந்தாவை கல்யாணம் செய்துக்கிற ஐடியாவுக்கு வந்தேன் என்கிற உண்மையை சொல்லிடட்டுமா? இனிமே சொல்றதால எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். காதம்பரி உங்களை நம்ப மாட்டாங்க. நீ சொன்னாலும் கூடவா? யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சும்மா அவங்கள சமாதானம் பண்றதுக்கு நாம பிளான் பண்ணி பொய் சொல்றதா நினைச்சு இன்னும் மோசமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்க மேல இருக்கிற கோபம் மட்டும் வேணா மாறினாலும் மாறலாம். ஆனா அந்த வசந்தா என்கிற பெண்ணோட நிலைமை வீட்டுல இன்னும் மோசமாயிடலாம். காதம்பரி அந்த பெண்ணை ரொம்ப கேவலமாகவும் நடத்தலாம். என்னோட முதல் கவலை என்னோட பெண்தான். காளிதாஸ் பதில் சொல்லவில்லை. ராஜரத்னத்தின் முதலாளித்துவ அலட்சிய பாவனை அந்த அறையில் கசிந்து விட்டிருந்தது. முகம் தெரியாத வசந்தா என்ற ஏழை பெண்ணை நினைத்து பார்த்தான். ஏழைகளின் வாழ்க்கை சதுரங்கத்தின் காய்கள். செல்வந்தர்களால் தகர்த்தப்படுகிற நிர்பந்தம் அவனின் மனதில் கசிந்தது. ஏதாவது சொல்லுங்க காளிதாஸ். சாரி சார், இந்த விஷயத்துல இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி இல்லை காளிதாஸ், இந்த விஷயத்துல எல்லாமே நான் நினைச்சதுக்கு எதிர்மாறா நடக்கும் போல இருக்கு. அதனால தான் உங்களை கேட்குறேன். திடீர்னு என் தங்கையோட மகனுக்கு சினிமாவில் பெரிய பிரேக் கிடச்சிருக்கு. உடனே அவன் வீடு பார்த்து என் தங்கையை அழைச்சிட்டு போகிறதா இருக்கான். இதெல்லாம் கூட காதம்பரியை பெருசாக பாதிக்கிற மாதிரி இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ஒரிஜினல் பிளான் அவளோட சில இமேஜ் உடையணும் என்கிறது தான். ஆனால் அதனால் அவளோட அஸ்திவாரமே உடைஞ்சு போகிற மாதிரி ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி மௌனமாக இருந்தார்கள். ஆனா என்ன சார், என்ன நடந்தாலும் இனி நீங்க உங்க கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடலாம் என்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. காளிதாஸ் சொன்னான். ராஜரத்தினம் மௌனமாகவே இருந்தார். ஒருவேளை அந்த முடிவுக்கே நீங்க வந்துட நேர்ந்தா? காளிதாஸ் மேலே சொல்ல தயங்கினான். ராஜரத்தினம் அவன் சொல்ல போவதற்காக காத்திருந்தார். உங்க வீட்டுக்கு வர்றதை நான் நிறுத்திடுவேன். பல நிமிஷங்களுக்கு அந்த அறையில் ஒரு இறுக்கம் வியாபித்திருந்தது. இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜரத்தினம் பல முறை பெருமூச்சு விட்டார். சரி காளிதாஸ், நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட கல்யாணத்துக்கு வரப்போறீங்களா? இல்ல காதம்பரி இஷ்டப்படி வராம இருந்துட போறீங்களா? ராஜரத்தினம் கேட்டார். வர விரும்பல சார். காதம்பரிக்காகவா? எஸ், இந்த நிமிஷம் அவங்க என்னோட நட்பை இழந்துடாம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நல்லது காளிதாஸ், என் பெண் மேல நீங்க வச்சிருக்கிற இந்த நட்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. காதம்பரிக்கு என் மேல இருக்கிற ரொம்ப உயர்ந்த அன்புக்கு இதை கூட நான் அவங்களுக்கு செய்யலைன்னா என்னோட நட்புக்கே அர்த்தம் கிடையாது. நிறைய விஷயங்கள்ல காதம்பரி ஒரு மன முதிர்ச்சியற்ற அடல்ட்டு தான். இருந்தாலும் அவங்கள நான் மதிக்கிறேன். அவங்களோட வாழ்க்கை ஆனந்தமா இருக்கணும், அவ்வளவுதான்.
அதுக்காக நான் அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்வேன், இது உறுதி. மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியதில் காளிதாசின் கை விரல்கள் பரவசத்தால் லேசாக நடுங்கின. கண்கள் கலங்க பார்த்தன. ரொம்ப நன்றி காளிதாஸ். ராஜரத்தினம் எழுந்து நின்று அவனுடன் கை குலுக்கினார். உங்கள் திருமண வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு நீங்கள் வராவிட்டாலும் கல்யாணம் முடிந்த 2 நாட்களில் அவசியம் வீட்டுக்கு வாருங்கள். ஓ எஸ், கண்டிப்பா வருவேன். அடிக்கடி என்னை இங்கு வந்து பாருங்கள் காளிதாஸ். காதம்பரி பற்றி எனக்கு ஒன்று விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள். ஷியோர். அப்ப நான் வரட்டுமா? போய் வாருங்கள். மீண்டும் ஒருமுறை அவருடன் கை குலுக்கி காளிதாஸ் விடை பெற்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.